அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக் பந்த ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ். இந்த துருப்பு சீட்டை நீங்கள் பார்த்துனுமே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Please Spirit, what is the energy of collective's connection? Channel messages from collective's person. What is the energy? Channel messages, spirits, what is the energy? Very good. By the book. மேபி உங்கள் பர்சன் உங்களை ப்ராப்பராக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். தே வாண்ட் டு ஃபாலோ சம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ். என்னென்னா பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து ஒரே பக்கமாக போகணும். ரெண்டு பேரும் வந்து மாற்றி போகக்கூடாது. பிட்வீன் வேர்ல்ட்ஸ், ரெண்டு உலகத்தில் இருக்காங்க. இதுவா அதுவான்னு இன்னும் டெசிஷன் எடுக்கல. ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து இது கைடன்ஸ். ஒரு பக்கம் போயிட்டு ரெண்டு பக்கம் இருந்தால் ரெண்டுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பிளேஸ் லைக் ஹோம். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதல் தான் அவங்களோட வீடு. லைக் என்ன சொல்லுவோம், டெஸ்டினி. அவங்களோட ஆத்மா இங்கே தான் நிம்மதியாக இருக்கும். அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டூயாலிட்டியை விட்டுட்டு சூஸ் யுவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சோலுக்கு தெரியும் எது சரின்னு, நாம் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மாஸ்குலின் எனர்ஜிக்கு தெரியும் வாட் இஸ் ரைட். ஃபெமினன் யூ ஆர் கைடட் டு டேக் அ நேப். ரெஸ்ட் எடுங்க. இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரு கைடன்ஸ். ஏன்னா வந்து இப்போ மாஸ்குலின் தான் டெசிஷன் எடுக்கணும், நீங்கள் இல்லை. ஸோ சில இடத்துல நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ரூல்ஸ்னால் நாட் லிட்ரலி த ரூல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, சில இடத்துல நீங்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து நீங்கள் ரூல்ஸை ஒபே பண்ணணுமோ அங்கே பண்ணுங்கள். லைக் ட்ரைவிங் பண்ணும்போது லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்னால் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது, இதிலலாம் நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஐம் நாட் அகைன்ஸ்ட் இட். பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி உங்களோட சோல் ஃபேமிலி காத்துட்டுருக்காங்க உங்களுக்காக. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பக்கமாக தான் பயணம் பண்ணணும். நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் பயணம் பண்ணால் வண்டி ஒரு இடத்துக்கு போய் சேராது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்குள்ளே போகணும். ஸோ இந்த வீடுங்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரெண்டு பேர்த்தோட பயணமும் முக்கியம். இதில் வந்து நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இழுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் வந்து இன்டிசிசிவ் எனர்ஜியில் இருக்காங்க. அவங்களுக்கு இதுவும் வேணும், எப்படி இங்கேருந்து வரல, இல்லைனா வந்து அவங்க இந்த ப்ராசஸில் இருக்காங்க. பழசெல்லாம் விட்டுட்டு புது வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கான, அதாவது இந்த காதலுக்குள்ளே வரத்துக்கான இந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ பிரபஞ்சம் ஃபெமினன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, டேக் ரெஸ்ட் பேபி அப்படின்றாங்க. இது உங்களோட தலையெழுத்து இல்லை, தலைவிதியும் இல்லை, மாஸ்குலினோட தலையெழுத்து. மாஸ்குலின் உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் த சைன்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய சைன்ஸ் வந்து பிரபஞ்சம் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த சைன் தான் உங்களோட கைடன்ஸ், அதுதான் உங்களோட ரூல்ஸ். அந்த ரூலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். உங்களுக்கு எதாவது கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். அது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். இங்கே இருக்க மனுஷங்க கிடையாது. இது தெய்வத்தோட கட்டளை, தெய்வ கட்டளை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்டில்மேன் பாட்டம் டெக்கில். ஸோ நீங்கள் தான் வந்து ஃபைட் பண்ணணும். நீங்கள் வந்து மேபி யாருக்காவது சின்ன தடுமாற்றம் இருக்கலாம். இந்த டிரான்சிஷனால் உங்களுக்கு நிறையா ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம். ஃபேமிலி வந்து உங்களை மிரட்டலாம். உங்களுக்கு வந்து நான் தரமாட்டேன் காசு பணம், நீ வந்து நடுத்தருவில் நிற்ப அப்படின்றத பிளாக்மெயில் பண்ணலாம். நின்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். லிட்டரலாக இந்த கார்டு அதுதான், ஏஸ் ஆஃப் கப்ஸ். பட் இந்த மாஸ்குலின் எனர்ஜி எதை இழந்தாலும் காதலை இழக்கிற மாதிரி இல்லை. அவங்க வந்து ஃபைட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. டைகர் பின்னாடி. இந்த ஜென்டில்மேனோட இந்த கார்டோட கான்செப்டே அதுதான். ஸோ நீங்கள் வந்து வசதியானவங்களா இல்லை வந்து காசு இல்லாதவங்களா அப்படிங்கிறது வந்து காதல் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் உங்களோட சோல் தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா இது வந்து சோல் பர்பஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட். இது பார்ட்னர்ஷிப் இல்லை, இது பார்ட்னர்ஷிப் டீலும் கிடையாது. நீ காசு இருந்தால் வா, இல்லைனா வேணான்னு சொல்கிறதுக்கு. இது டிவைன் லவ், டிவைன் கனெக்ஷன், டிவைன் யூனியன். நீங்கள் காசை வந்து ஒரு மெஷராக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் யாரோ குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற விட. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இது வந்து சேனல் மெசேஜஸ். வாட் இஸ் எனர்ஜி ஆஃப் தேர் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன், ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். சேனல் மெசேஜஸ் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. என்ன? ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது பிரபஞ்சத்தோட பிளான். அவங்க பார்த்துப்பாங்க. அதனால தான் உங்களை சொல்கிறாங்க பேபி டேக் ரெஸ்ட் அப்படின்றாங்க. இது நான் வந்து ஃபெமினன்னு சொன்னால் ஃபெமினுக்கே தான் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. ஐ வில் ட்ரை டு அவாய்ட் திஸ் ஜெண்டர். ஸோ உங்களை வந்து பார்க்குற உங்களை
கலெக்டிவ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க. உங்களோட பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ ஒரு மாற்றத்தை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களோட சோலுக்கு தெரியும் நீங்கள் தான் அவங்களோட வீடு, இந்த காதல் தான் அவங்களோட ஆத்ம சாந்தி அப்படின்னு. தட் சோல் நோஸ் எவ்ரி திங். பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க, ஃபாலோ த ரூல்ஸ். இந்த இந்த ஜேர்னிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண. ட்வின் ஃப்ளேம்னா என்ன, அதில் என்ன பண்ணணும், இல்லை சோல்மேட் ஜேர்னினா எப்படி இருக்கும், ஜஸ்ட் நோ சம்திங் அபவுட் இட். ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சொசைட்டல் ரூல்ஸ், இந்த நார்ம்ஸ் இதுக்குள்ள விழ வேண்டாம். இது வந்து ரொம்ப அற்பமானது. நாம் பேசுகிறது வந்து ஹை லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், சோல் கமிட்மெண்ட், வெரி சூன் பாட்டம் டெக்கில். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றம் வரும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிரபஞ்சத்தோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடந்துட போகுது, தே வில் செக்யூர் யூ. அவங்க உங்களை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் திஸ் கனெக்ஷன்? பிரபஞ்சம் வந்து வச்சிடறியா அந்த டெக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் பிரஸ் ஹவ் டேக்கன் திஸ் டெக். என்ன பாட்டு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் பிரஸ் ப்ளீஸ். நீங்கள் போனது வந்து யாருக்கோ வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது மேபி. சரி, இது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த சாங் பார்த்தீங்கன்னா, எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, நீ என்ன விட்டு போனது என்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. மேபி somebody is blaming you. நீயும் நானும் சேர்ந்து செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே. ஸோ இது வந்து மேபி உங்களோட பாஸ்ட் எனர்ஜி, இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற அந்த பயணம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, லைக் ஹோம். நீங்கள் எடுத்து வைக்க போகிற இந்த அடி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது உங்களோட பயணம் பயணம்னு யாரோ உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணுறாங்களோ, உங்கள் பயணம் வந்து ரொம்ப இனிமையான பயணமாக இருக்கும். உங்களோட தொலைவு வந்து ரொம்ப ஆயாசமாக இருக்காது. ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு பாலைவனத்தில் பயணம் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பயணம் வந்து ரொம்ப ஜாலியாக செக்யூர்டாக இருக்கிறதுக்கு தான் உங்களை வந்து இந்த துணையை பிரபஞ்சம் தராங்க. உங்கள் வாழ்க்கை பயணம்க்கு இந்த துணை ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடு பேர் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த முக்தி, அந்த அந்த சோல் பர்பஸை நீங்கள் அடைய முடியும். அதுக்கான துணை தான் இந்த காதல் உங்களுக்கு வாழ்க்கையில். ப்ளீஸ் press channel messages from collectives person. ஸோ யாரோ ஒருத்தங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து நீங்கள் அவங்கள முதுகில் குத்திட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா சாங்னால சொல்கிறேன். இந்த சாங் வந்து சண்டைக்கார குண்டு மொழியில் 2 உயிரை தேடி பாயுது குத்துச்சண்டை. இந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொமாட்டிக் சாங். குத்துச்சண்டை இதோட நிப்பாட்டு போதும், முத்தச்சண்டை என்னோட நீ போட வேணும் அப்படின்னு பியூட்டிஃபுல் சாங். ஓகே, எங்கே எனது கவிதை, கனவில் எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மா, விடியல் அழித்து விட்டதோ, கவிதை தேடித்தாருங்கள், இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள். மேபி இது ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட, இது வந்து நான் நெகட்டிவ் சாங் எடுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மேபி நீங்கள் இப்போ தனியாக இருக்கீங்க, அதனால் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம், எங்கே நீ கொடுத்த கனவு சாயம் போயிடுச்சா, இல்லை எங்கே இருக்குது, என் கண்ணு கெட்டுற வரைக்கும் காணோம் அப்படின்றீங்க. அதே சமயம் வந்து உங்களுக்கு அந்த காதலும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் மேலே இருக்குது. ஸோ எப்போது அந்த ரொமான்ஸ், அந்த நார்மல் மனுஷங்க வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இல்லைனா வந்து யூ ஆர் டிமாண்டிங், நீங்கள் வந்து பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க, எங்கே என் கனவை காணோம், தேடி எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்றீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க வெயிட். அதுதான் கேட்குறாங்க, நீ கண்ணை மூடி தூங்கு, எந்திரிக்கும் போது உன் கனவை கையில் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. மேபி இந்த தூக்கம் கொஞ்சம் நீளமானதாக கூட இருக்கலாம், ஏன்னா இது வந்து உங்கள் பர்சனோட ஆக்ஷனை பொறுத்து தான் அமைய போகுது. ஸோ உங்கள் பர்சன் வந்து ரொம்ப எதுவுமே செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு வரல, பட் அவங்க சோலுக்கு தெரியும் எது சரியான முடிவு அப்படின்னு, அண்ட் தே ஆர் கோயிங் டு டேக் இட். அதை தான் அவங்க வந்து எடுக்க போகிறாங்க, அந்த முடிவை தான். நீங்கள் கவலைப்படாதீங்க. ப்ளீஸ் பிரஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். என்ன சொல்ல விரும்புகிறாங்க கலெக்டிவ்க்கு? தே லவ் யூ ஸோ மச். இந்த லில்லிஸ் பார்த்தீங்க அப்படின்னா
கிங் ஆஃப் சோர்ஸ் தான். உங்ககிட்ட வந்து அவங்க எதையும் மறைக்க போதில்ல. இந்த காதலை வந்து மறைக்கணுங்கிறது அவங்களோட எண்ணம் இல்லை. ஏன்னா அவங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு குழப்பமும் இல்லை உங்கள் காதலில். ஒரு நிமிஷம், நான் கேண்டில் ஏற்றிடுறேன். ஸோ பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கண்டிப்பாக இந்த மாஸ்குலினுக்கு பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது நீங்கள் இந்த முடிவு எடுக்கிறனால. ஏன்னா பிரபஞ்சம் வந்து உங்களை ப்ளெஸ் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் பிகாஸ், ஏன்னா தமிழ்லேயே சொல்கிறேன், ஏன்னா வந்து இந்த காதல் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரம். இந்த வரத்தை நோக்கி நீங்கள் எடுக்க போகிற முயற்சியினால் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் லாஸோ இல்லை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை தரத்துலேருந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை, பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க. நாங்கள் வந்து உன்னை அப்படி கைவிட மாட்டோம். ஆனால் வந்து பேராசை உங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நிறையா அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அளவோடு அதை நிறுத்திக்கணும். அதை வந்து நீங்கள் பேராசையோடு அணுகுனீங்க அப்படின்னா பெருநஷ்டம் தான் வரும். ஸோ பிரபஞ்சம் மேபி உங்களுக்கு நிறையா ட்ரெஷருக்கான வழி கொடுக்கலாம். இல்லைனா நிறையா விஷயங்கள், நீங்கள் என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்களோ நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பவுண்ட்ரி வேணும். நான் ஓகே, இந்த மாதத்தில் நான் இவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பேராசையை அள்ளி போட அது வந்து உங்களோட நஷ்டத்துக்கு தான் வழிவகுக்குமே தவிர உங்களோட அபண்டன்ஸ்க்கு வழிவகு. உங்களுக்காக உங்கள் காதல் காத்துட்ருக்கு, லைக் ருப்பான்சல் ஸ்டோரி. ஸோ நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. உங்களோட அபண்டன்ஸும் உங்கள் காதல் வாழ்க்கைக்குள்ளே எட்டி பார்க்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் இந்த காதலை என்றைக்கு கண்டுபிடிச்சி அந்த காதலோட கை கோக்குறீங்களோ அன்னைக்கு மேபி நீங்கள் ஒரு செட்பேக்கில் இருந்தீங்கன்னா கூட இந்த காதல் தான் உங்களோட அந்த மேஜிக்கை கொண்டு வரப்போது. லைக் ருப்பான்சல் வந்த வாட்டி தான் அந்த ஹீரோவுக்கு வந்து அரசராகிற தகுதி வந்தது. அது வரைக்கும் அவங்கள வந்து திருட மாதிரி தான் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அது வந்து சூழ்நிலை, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது செட்பேக் ஃபேஸ் பண்ணுறீங்க ஃபினான்ஷியலாக அப்படின்னா, அது வந்து உங்கள் சூழ்நிலை தான் காரணமே தவிர அது வந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது இந்த காதல் நோக்கி போக சொல்லி. இல்லைனா நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த காசு பின்னாடியே துரத்திட்டு ஓடிட்டுருப்பீங்க. இல்லைனா வந்து உங்களோட ஃபோக்கஸை காசு மேலே, உங்களோட ஸ்டெபிலிட்டி மேலேருந்து எடுத்து காதல் மேலே போடுறதுக்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன புஷ் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து, நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைய மிரட்டி வேறு பக்கம் செய்ய வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் வந்து உனக்கு அழகான ஒரு விஷயம் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க இங்கேன்னு. அதனால தான் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இல்லைனா ஒரு டைவர்ஷன் இந்த காதலை நோக்கி போக சொல்கிறாங்க. ருப்பான்சலி அப்படி தான். அவங்க திருடனை துரத்தும் போது அவங்க எதாச்சியாக தான் அந்த காதலை போய் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி தான் பிரபஞ்சம் உங்களை துரத்திட்டுருக்காங்க. எங்கே உங்கள் காதலை நோக்கி தான். ஸோ காதல் நோக்கி ஓட தயங்கணும்னு அவசியம் இல்லை, இல்லையா? அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இங்கே. உங்கள் பர்சனும் அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட காதல் ரொம்ப ஆழமாக இருக்குது உங்களை நோக்கி. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நீ எங்கே இருந்தாலும் நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்காக கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஐ எம் ஓப்பன் டு காம்ப்ரமைஸ். மேபி பாஸ்ட் லவ் உங்கள் வாழ்க்கையில் எட்டி பார்க்கலாம். ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் தெம். சரி, எதுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் அந்த எனர்ஜியை. ஏன்னா பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்குது உங்கள் ரீடிங்குள்ளே. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 2 பேர் இந்த ருப்பான்சலை ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒன்று சூனியக்கார கிழவி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ருப்பான்சலோட முடி கிடைச்சா அவங்களுக்கு வந்து ஒரு லக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து உண்மையான காதல். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். உங்களோட பழைய காதல் வந்து சூனியக்கார கிழவியாக இருக்கலாம். உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்களோட ஹீரோ. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பாட்டுக்கு ருப்பான்சல் மாதிரி அம்மா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிங்கன்னா முடியை கட் பண்ணி விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். Please press channel messages from collectives person. Maybe உங்களோட past person வந்து, oh my god, in the past, don't trust this past person. I just want you all the time. இந்த பழைய ஆள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் நம்பணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. யூ கான்ட் ட்ரஸ்ட் தெம். உங்களுக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பம் இருக்குது. உங்களோட பர்சனுக்கு வந்து நீங்கள் தான் எப்போவுமே காதல். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். பாஸ்ட் பர்சனுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாயை. டைம் டு கிரவுண்ட் யுவர் செல்ஃப். இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதனால தான் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் நேப்.
இப்போ வந்து உங்கள வந்து ருப்பாஞ்சல் மாரி ஒரு கோட்டையில அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா, உண்மை காதல மட்டும் தான் அவங்க உங்ககிட்ட அலோவ் பண்ண போறாங்க. இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி தேவையில்லாத தொந்தரவுகள் உங்க வாழ்க்கையில வரும். ஏன்னா, இந்த பெர்சனுக்கு நீங்க இல்ல. உங்கள கொண்டு போய் ஒரு கோட்டையில அடைச்சுட்டாங்க பிரபஞ்சம். அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த பாஸ்ட் பெர்சன் வந்து ஒரு ஃபேக் பெர்சன், இல்லைனா வந்து அவங்களோட எண்ணங்கள் சரியா இல்ல, லைக் சூனியக்கார கிழவி மாதிரி. ஸோ அவங்க வந்து உங்கள ப்ரொடெக்ட் தான் பண்றாங்க. இந்த இந்த பெர்சன் கிட்டேருந்து. மேபி நீங்க இத விட்டு வெளியில இருந்தீங்கன்னா, என்ன பாதிப்புக்கு உள்ளாவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. என்ன வேணா நடக்கலாம். அதனால தான் உங்கள செக்யூர்டா வச்சிருக்காங்க. அதனால அம்மா அமைதியா இரு, தூங்கிடு அப்படின்றாங்க. தூங்கிடுங்க. ஏன்னா உங்க காதல் வந்து நீங்க இருக்க இடத்துக்கே ஏறி வரப்போறாங்க. அதனால உங்களுக்கு காதல் அப்படிங்கிறதுல கவலையே தேவையில்ல. ஐ குட் பி ஐ குட் பி யுவர் ஹீரோ பேபி. இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். அவங்க தான் உங்களோட ஹீரோ. அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ ஃபேமிலி வித் யூ. அதான் ஹோம். நோ பிளேஸ் லைக் ஹோம். இது வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி. யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமிக் எனர்ஜி, இந்த ருப்பாஞ்சல் சூன்யக்கார கிழவியோட எனர்ஜி. ஸோ ப்ளேம் கேம் ஆடுறது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஐ ஃபீல் த சேம் வே. தலைகீழாக இருக்குது. யூ ஆர் நாட் ஃபீலிங் த சேம் வே. உங்களுக்கு அந்த பர்சன் மேலே எந்த ஒப்பீனியனும் இல்லை இப்போது. பட் அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்யூம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இருக்குன்னு. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்களோட ஹீரோ யார், ஜீரோ யாருங்கிறதுல தெளிவாக இருங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ். யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். வை நீட் மீ அண்ட் யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். வாட் இஸ் தட்? யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். ஸ்பிரிட்ஸோ, what is that? Please clarify this energy. அது என்னோட வார்னிங் கார்டு. யூ மேக் மீ வாண்ட் டு டூ பேட் திங்ஸ். அதாவது ப்ளேம் கேம் ஆடிட்டு எஸ்கேப் ஆகுது. ப்ளீஸ் கிளாரிஃபை தட் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். மை காஷ், பாருங்கள் எவ்வளோ ஸ்டபனாக இருக்குது அந்த பர்சனோட எனர்ஜின்னு. அந்த கார்டை என்னால் கிளாரிஃபை பண்ண முடியல. ஸோ அந்த பர்சனோட எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டபன். பட் ஐ ஆம் மோர் ஸ்டபன் than that எனர்ஜி. உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அகெயின் பிரபஞ்சம். டேக் ரெஸ்ட், டேக் நேப். மேபி இந்த பர்சனை ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. உங்களோட ஹீரோ தான் கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. அதுதான் நம்ம இங்கே எங்கேயோ பார்த்தோம். கிங் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி இதோ இங்கே. அவங்க தான் உங்களோட ஹீரோ. ஸோ பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ அது கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் சோர்ஸ். கிங் ஆஃப் சோர்ஸ் தான் உங்களோட ஹீரோ, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். கிங் ஆஃப் வான்ஸ் வந்து பிளேயர் எனர்ஜி, த பாஸ்ட் பர்சன். ஸோ பி வெரி கேர்ஃபுல். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படியா, நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கு கூட போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியுமா? Please press clarify this. You make me want to do bad things. What the hell is that? 8 of swords energy. Oh, அதாவது அவங்க இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரத்துக்கு வந்து அவங்க என்ன ப்ளேம் கேம் ஆடுறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அதை பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு they are blaming you for their heartbreak. இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு டிவைன் பீயிங். இது வந்து ஒரு காதல் வந்து தெய்வீக காதல் அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 10 ஆஃப் பென்டிகல்ஸ். ஏன்னா நீங்கள் தானே ருப்பாஞ்சல் தான் மகாராணி இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் உங்களோட சூழ்நிலை. உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களோட வேல்யூ. பட் பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களோட வேல்யூ. அதனால தான் உங்களை சரியான கைகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக திருடனாக இருக்கணும்னு அவசியம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லோரும் அவங்கள வந்து குறைவாக மதிப்பிடலாம், இல்லைனா வந்து அவங்களோட வேல்யூவை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கலாம். இவங்க கிட்ட ஹீரோயிசம் இருக்குமா? ஆனால் சூழ்நிலை, அதாவது ருப்பாஞ்சலை காப்பாற்றுற சூழ்நிலை வரும்போது அவங்களோட அந்த ஹீரோயிசம் வெளியில் வரும். அது வரைக்கும் அவங்களும் ரொம்ப நார்மலாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் வரும்போது உங்கள் பர்சன் அப்படியே மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாஸ்ட் பர்சன் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேம் கேம் விளையாட ட்ரை பண்ணுறாங்க. உங்களை வந்து குறை சொல்லி உங்களை வந்து ட்ராப் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு ட்ராப்பில் இருக்காங்க. ஆனால் அந்த ட்ராப் இனிமேல் அவங்கள பிடிச்சி வைக்காது. ஏன் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறாங்க. மேபி சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். அதனால் இந்த ட்ராப்பில் அவங்க இனிமேல் இருக்க போதில்லை. ஆனால் அவங்க வரும்போது நீங்கள் இருக்க போகிறதில்ல.
யூ பிளாக் தெம் டூ ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இல்லைனா நீங்கள் வந்து அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களோட காதல் இங்கே இருக்குது, உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி இங்கே இருக்குது. பாஸ்ட் எனர்ஜி வந்து மேபி உங்களை பேக் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். வி ஆர் நாட் கோயிங் தேர். ஸோ இதோட விட்டுருவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு டிவைன் கைடன்ஸ் கேட்கலாம். உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னு. ப்ளீஸ் ப்ளஸ், வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் அட் திஸ் சிச்சுவேஷன்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ப்ளீஸ்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? ரொம்ப தெளிவாக இருக்குது. லீவ் த பாஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். முடிஞ்சு போச்சா? இதை தான் நானும் சொன்னேன். பாஸ்ட்லேயே விட்டுருங்க. பாஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இதை அங்கேயே விட்டுருங்க. அங்கேயே விட்டுட்டு நீங்கள் முன்னாடி போய்கிட்டே இருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டைம் டு ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் லவ். இப்போதைக்கு அதான் உங்களை நேப் பண்ண சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து எதையுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். உண்மையான காதல் தோற்று போகாது. அதுதான் இங்கே அவங்க இதுதான் உங்களோட டிவைன் லவ், டிவைன் கவுண்டர் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களை எப்படியாவது வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு வழி இல்லைனா ஒரு வழியில் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் வச்சுட்ருக்க லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த காதல் வந்து நிச்சயமாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அதனால் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. பாஸ்ட்லேயே விட்டுற சொன்னாங்க. பாஸ்ட் உங்களுக்கு செட் ஆகாது. அதை நான் சொன்னேன், பிரபஞ்சம் அதே தான் சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு பார்த்திங்கன்னா, யூ ஆர் ஒன் ஆஃப் மை ஆப்ஷன், ஐ எம் ஹைடிங் தட் ஃப்ரம் யூ. அதனால தான் இந்த ப்ளேம் கேம்லாம். இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ரொம்ப லாயலாக இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. யூ ஆர் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஹார்ட் பிரேக்லாம் சும்மா ட்ராமா. கேன் யூ அக்செப்ட் மீ ஆஸ் யுவர் ஃப்ரெண்ட்? அட்லீஸ்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் திரும்ப எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு. அதனால தான் இந்த அடுத்த கேம் ஃப்ரெண்டாமாவது அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு. அப்படி தானே உங்கள் காதல் வாழ்க்கையில் கும்மி அடிக்க முடியும். ஐம் சாரி தட் ஐ டிடன்ட் ப்ரியாரிட்டைஸ் யூ. இந்த பர்சனுக்கு நல்லா தெரியும், அதாவது பாஸ்ட் பர்சனுக்கு உங்களை வந்து அவங்க ரொம்ப சரியாக நடத்தலை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ரெஸ்பெக்டை கொடுக்கல. அதனால தான் நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை சூஸ் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க இன்னுமே அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் பர்சனுக்கும் நிறையா லெசன்ஸ் இருக்குது. அதுவும் அவங்க கற்றுக்கிட்டா தான் உங்கள் அந்த கோட்டைக்குள்ளே அவங்க அலோவ் பண்ண முடியும். ஐ ஹாவ் மலிஷியஸ் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் யூ. இந்த பர்சனோட நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு இந்த பிகினிங்லேயே சொன்னேன், இந்த பாஸ்ட் பர்சனோட எனர்ஜியை நம்பாதீங்கன்னு. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. டோன்ட் ட்ரஸ்ட் தட் பர்சன். அந்த பர்சன் வருது உங்களோட முடிக்காக, அந்த மேஜிக்காக. ஐ எம் ஸோ செல்ஃபிஷ், ஐ புட் மை செல்ஃப் ஃபஸ்ட் ஓவர் எவ்ரி திங். இதுதான் உண்மை வெளியில் வந்துருச்சு இல்லையா? ஐ எம் ஸோ செல்ஃபிஷ். இந்த பர்சன் வந்து ரொம்ப சுயநலவாதி. அவங்க வந்து உங்கள் முடி போகுது, உங்கள் உயிர் போகுது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ருப்பான்சலுக்கு வந்து கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலமை வந்துடும். அந்த காதல் வந்து உயிரை கொடுத்து தான் அவங்கள காப்பாற்றுவாங்க. அவ்வளோ தூரம் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த பர்சன் பார்த்திங்கன்னா முடியை கட் பண்ணுற ஆள். ஸோ பி கேர்ஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா, ஐ சீட்டட் ஆன் யூ பட் பிரிட்டண்டட் லைக் லாயல். இந்த பர்சன் வந்து இப்போ இல்லை, ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்களை சீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி அது உங்களுக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் நீங்கள் வாக்கவே பண்ணியிருக்கலாம். ஐ டூ ப்ரே அபவுட் அஸ். மேபி உங்களோட பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்கள் காதலுக்காக ப்ரே பண்ணுறாங்க, இல்லைனா உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களா இருக்கலாம். பட் உங்களோட ட்ரூ லவ் இஸ் ஹியர். அதனால் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கைடன்ஸ் என்னென்னு பார்த்து அதை பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.